இப்போ நித்திய பூஜை செய்கிறதுக்கு விக்னேஷ் குருக்கள் ஐயா வந்திருக்காங்க, அவங்க வழி நடத்துவாங்க. ஓம் அம்பா சாம்பவே சந்திரமௌலி ரபலா பர்ணா உமா பார்வதி காளி கைமவதி சிவாஸ்ரயினி காத்யாயினி பைரவே ஷாவத்ரி நவயமனா சுபகரிம் சாம்ராஜ லக்ஷ்மீம் பிரபா சத்ரூபி பரதவதா பகவதி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி நமஸ்துதே. எல்லாம் அல்ல நமது பார்வதி சமேத பரம்பொருள் ஈஸ்வரன் கருணையாலும் எனது இஷ்ட தெய்வமான கிருபாம்பிகை சமேத திருமூலநாதர் அருளாலும் பெரியவர்கள் அருளாலும் இன்றைய தினம் இங்கு சபையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் நமது தர்ம ரட்சண சமிதியின் நிர்வாகி அவர்களுக்கும் எனது முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நித்திய பூஜை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம இன்றைக்கி பூஜை ஆரம்பிக்க போகிறோம். நான் காட்டுமன்னாகுடி வட்டம் திருமூலஸ்தானம் கிராமத்தில் திருமூலநாதர் என்ற சிவங்கோயிலில் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இந்த தர்மரஷ்ணி சபையில் அடிக்கடி நாங்கள் கிராமத்தில் போய் திருவிளக்கு பூஜையெல்லாம் செஞ்சு வைப்போம். அதே போல் இன்றைய தினம் நமது இந்த மண்டபத்தில் இன்றைக்கி எல்லோரும் உங்களோட இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நம்ம வந்து இன்றைக்கி திருவிளக்கு பூஜை மற்றும் இன்றைய விசேஷமான பூஜைகளானது செய்ய வைக்கப்படுகின்றது. அனைவரும் தயவு கூர்ந்து கவனித்து எப்படி பூஜை செய்கிறோம் அப்படி நித்திய பூஜை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் எல்லாம் பூஜை பொருள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. சின்ன விளக்கு கை விளக்கெல்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த விளக்கு திருவிளக்கெல்லாம் ஏற்றிருங்க. கை விளக்கு மட்டும் ஏற்றுங்க, திருவிளக்கு சொல்லும் போது ஏற்றிக்கலாம். கை விளக்கு கீழே ஏற்றாதவங்க ஏற்றிங்க. அந்த 2-3 பொண்ணுலாம் ஏற்றாமல் இருக்கீங்க பாருங்கள். கை விளக்கு ஏற்றிங்க. எல்லோரும் கிழக்கமுமா வச்சுங்க. விளக்கு இருந்ததுன்னா அந்த குத்து விளக்கை சென்டரில் வச்சிங்க, கை விளக்கு சைடில் வச்சிங்க. கை விளக்கு எல்லாருமே ஏற்றிங்க. அதாவது இன்றைக்கி என்ன சொல்லிருக்கோம், நித்திய பூஜை. ஃபஸ்ட்டு பூஜைனா என்ன, எதுக்காக பூஜை செய்கிறோம் நம்ம அப்படின்னு சொல்லணும்னா, பூஜை அப்படின்னா எல்லாம் என்ன சொல்லுவோம், சாமி கும்பிட்றது அப்படின்னு ஃபஸ்ட்டு வார்த்தை எல்லாட்டையும் வரும். என்ன சொல்கிறது, சாமி கும்பிட்றது அப்படின்னு வரும். பூஜையை பார்த்தீங்கன்னா நிறையா முறைகள் இருக்குது. பூஜைங்கிறது ஒரு சின்ன டாபிக் கிடையாது, அது என்னது ஒரு பெரிய டாபிக். பூஜை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கோயிலில் பண்ணுறது ஒரு மாதிரியான பூஜை, வீட்டில் பண்ணுறது வந்து ஒரு மாதிரியான பூஜை. அதுக்கப்புறம் மனசால் நம்ம வந்து ஆத்மார்த்த பூஜை, இந்த பெரிய சிவனடியாரெலாம் பண்ணுவாங்க பரார்த்த பூஜை அப்படின்னு சொல்லுவோம். இதில் நிறையா வகையான பூஜைகள் இருக்கிறது. இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து நித்திய பூஜை. வீட்டில் சாமி படம் இருக்குது, பூஜை அறை இருக்குது, அங்கே எப்படி பூஜை செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இருந்தாலும் மற்றதை தெரிஞ்சுக்கணும். காம்பிய பூஜை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூஜை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கோயிலில் திருவிழா காலங்களில் வந்து நம்ம திருவிழா காலங்களில் வந்து செய்வோம். காம்பிய பூஜை அப்படிங்கிற ஒரு விசேஷமான பூஜையெல்லாம் செய்வோம். அதுக்கப்புறம் இவங்க சிவனடியாரெலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் வந்து விசேஷ தீசை வாங்கியிருப்பாங்க, அதாவது சிவதீட்சை வாங்கியிருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து மனசார வந்து நம்ம சிவனை வச்சு பூஜை பண்ணுவாங்க. அது பேர் வந்து சிவ பூஜை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதேமாதிரி ஒவ்வொரு வகையான பூஜைகள் இருக்குது. நம்ம செய்ய போகிறது வந்து என்ன கேட்டால் நித்திய பூஜை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பூஜை வந்து நம்மளுடைய சமூகம், நம்மளுடைய இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து எதுக்காக வந்து நம்ம கூடியிருக்கோம் அப்படின்னா, ஒரு இல்லற தர்மம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சிக்காக கூடியிருக்கோம். ஏன் வந்து நம்மளோட இந்து சமுதாயம் வந்து நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கிறதால இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா இஸ்லாம் இருக்குது, கிறித்துவம் இருக்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தா 5 வேளை தொழுவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து சாமி கும்பிட்றாங்க, 5 வேளை தொழுகிறாங்க, குடும்பத்தோடு குழுவாங்க. நீங்கள் பாருங்கள், கடத்தூரில் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா 12 மணி ஆச்சுன்னா எங்கே இருந்தாலும் போய் அவங்க குழுமி ஒரு பூஜை வந்து துவா செய்வாங்க. அதே போல் ஆனால் நம்ம செய்கிறோமா கிடையாது. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ரேராக தான் போகிறாங்க மக்கள். டெய்லியுமே பார்த்து நம்ம பூஜை பண்ணுறோன்னா கிடையாது. அது செஞ்சிடணும், பூஜை செய்யணுன்றது உங்களோட ஆர்வப்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட இந்து சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை செய்கிறது குறைஞ்சிக்கிட்டு வருது. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் மட்டும்தான் ஒரு சிரமப்பட்டு பூஜை செஞ்சுட்ருக்காங்க. ஜென்ஸு பார்த்தா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. பசங்களும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் படிக்குது. இப்போ எல்லாம் செல்ஃபோன் அதனால் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் எஞ்சா குளிக்கிறது கிடையாது, லீவ் விட்டா. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம சமூகம் வந்து செழிக்கும், நம்ம குடும்பம் எப்படி செழிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குரியதான். அதனால தான் நம்ம ஒரு இல்லற தர்மத்தை வந்து நிலைநாட்டணும்,
நம்ம சமூகம் அழிவு பாதையிலேருந்து இந்துக்களில் வந்து நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தர்மரஷ்னி சபை மூலமாக இந்த கிராமத்து தோறும் வீடு தோறும் போய் எல்லார டெய்லியுமே வந்து எப்படி பூஜை செய்யணும், பூஜை செய்வோம், ஒரு எல்லா கிராமத்துலையும் போய் எப்படி செய்கிறோம் அப்படி சொல்லித்தரோம். அதுக்கப்புறம் திருவிளக்கு பூஜை அப்படியெல்லாம் செய்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிற இப்போ இந்த சீசன் ஐப்ப மாதத்தில் நம்ம இது ஐப்ப பூஜை இப்படியெல்லாம் போய் கிராமத்தில் நம்ம செஞ்சுட்ருக்கோம். ஏன்னு கேட்டால் ஒரு அவேர்னஸ் அவங்களை ஏற்படுத்துகிறோம். இதெல்லாம் செய்யணும், இது செய்கிறதால தான் நமது குடும்பம் வந்து வம்ச விருத்தியாகும், நம்மளோட ஊர் வந்து விருத்தியாகும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு செயலும் பார்த்திங்கன்னா அதுக்காக தான் செய்கிறது. அப்படி மற்ற கம்யூனிட்டி வந்து அவ்வளோ செய்யும்போது நம்மளும் வந்து நல்லா டீப்பாக செய்யணுன்றதுக்காக தான் இந்த பூஜை முறைகளானது கொண்டு வரப்பட்டது. இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா பல வகை பூஜை சொன்னோம் இல்லையா, நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, காமிய பூஜை, பரார்த்த பூஜை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இது இப்போ நம்ம செய்ய போகிறது நித்திய பூஜை. வீட்டில் போகிறோம், சாமி ரூம் இருக்குது, சாமி ரூமில் இப்போ ஐயா சொன்னார் இல்லையா எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. சாமி படம் டெய்லி வந்து என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். என்னென்னா நம்மளோட சுற்றி வந்து ஒரு சாத்வீகமான சூழ்நிலை, ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்தி தான் நம்ம சாமி வந்து கும்பிடணும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சுற்றி வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. டிவி மட்டும் ஓடிட்டு இருக்கோம், நம்ம உள்ளே வந்து அம்மா வந்து பூஜை பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம உடலாலும் நம்மளுடைய உள்ளத்தாலும் தூய்மையாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு சிரமப்பட்டு ஒரு பூஜை செய்கிறேன்னா அது ஆத்மாத்மா இறைவனை போய் சென்றடையும். இந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது. எல்லாம் அவசரமாக எல்லாத்தையும் செய்கிறோம். காலைல விளக்கேற்றியாச்சா உடனே ஒரு தீக்குச்சி போய் விளக்கேற்ற வேண்டியது, ஒரு பூஜை பண்ண வேண்டியது, ஒரு மணி அடிக்கணும் சூடம் காட்ட வேண்டி போயிட்டே இருக்க வேண்டியது. அப்படி செய்யக்கூடாது. உட்காரக்கூடிய ஒரு அரை மணி நாள் நிகழ்வாக இருந்தாலும் அது ஆத்மாத்மா செய்யணும். அப்படி செஞ்சால் தான் நம்ம வந்து முழு ஈடுபாடாக இருக்கும். அதாவது இறைவனை வந்து நம்ம கண் முன்னாக கொண்டு வரணும். இறைவனை வந்து நம்ம எழுத்தாப்புல இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா அப்படி இருக்காது. ஒரு கெஸ்ட் வராங்கன்னா வீட்டில் என்ன பண்ணுவீங்க, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க அப்படி என்ன செய்வீங்க, நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இன்றைக்கி விருந்தாளி காலைல 8 மணிக்கு வரேன் அப்படின்னா சொல்லுவீங்க, இன்னும் காலைல எழுந்து குளிப்பீங்களா, வீடெல்லாம் க்ளீனாக வச்சுருப்பாங்களா, சரி அவங்க வருவாங்க பார்ப்பாங்க அப்படின்னு க்ளீனாக வச்சுருப்பீங்களா, வந்தேன்னா வாங்கன்னு சொல்லுவீங்களா, தண்ணி குடிப்பீங்களா, காலைல டிஃபன் கொடுப்பீங்களா, இவ்வளோ தூரம் செய்கிறோம். அப்போ சரி இதே ஒரு சிஎம் வராரு, உங்கள் வீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் வராரு அப்படின்னு வச்சிங்க, என்ன ஆகும், அந்த ஊரே இன்றைக்கி அல்லவல் படம். ஊர் ஃபுல்லாக நம்ம என்ன சொல்லுவோம், லைட் கட்டியிருப்பாங்க, மோளை செட் வச்சுருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி யார் வரார், மினிஸ்டர் வரார் நம்ம ஊருக்கு. அப்படிங்கும்போது கடவுள் வராருன்னா எப்படி இருக்கணும், நம்ம இன்னும் எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். சிஎம் வரார், பிஎம் வராருன்னா அவருக்கு மேலே யார், கடவுள். கடவுள் வராருன்னா அப்போ எப்படி வச்சுக்கணும், நம்ம வந்து வீடு எவ்வளோ சுத்தமாக இருக்கணும், நம்ம எப்படி சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் நீங்கள் பூஜை பண்ணாதான் அது வந்து பூஜையாக இருக்கும். அப்படிங்கும்போது என்ன பண்ணணும், ஆத்மாத்மாக நம்ம பூஜை செய்ய வேண்டும். அப்படிங்கன்னா காலையில் எழுந்து குளிக்கணும். நம்ம மட்டும் குளிச்சா போகாது, மற்ற வீட்டில் இருக்கார வீட்டுக்காரரா பசங்களா எல்லாரையும் குளிக்க சொல்லணும். ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தணும். வீட்டில் சாமியில் காலையில் போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு மந்திரம் போட்டு நம்ம காதால் கேட்கணும். அப்படி வீட்டை சுற்றி ஒரு சாத்வீகமான ஒரு மனசுக்கு வந்து இதமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி பூஜை செஞ்சிங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். அதுதான் உங்கள்ட்ட கேட்டுக்கிறது. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஏனோ தானோ பண்ணிங்கன்னா அது சிறப்படையாது. சாமி நான் டெய்லி பூஜை பண்ணுறேன், இதெல்லாம் நம்ம டெய்லி கேட்கக்கூடிய வாக்கியங்கள். கோயிலுக்கு போனால் ஒரு அம்மா வருவாங்க, சாமி இவ்வளோ தூரம் பூஜை பண்ணுறோம் ஆனால் வீட்டில் கஷ்டமாக இருக்குது, வீட்டில் ஒரு பிரச்சனையாக இருக்குது, ஒரு மனசில் சந்தோஷம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன காரணங்கள், அதுக்கு காரணங்கள் இதுதான். ஏன்னா நம்ம ஆத்மாத்மா பூஜை பண்ணுறது கிடையாது. அப்படி ஆத்மாத்மா பூஜை பண்ணிங்கன்னா ஒரு சாமியை எழுத்தாப்பில் இருக்கிறதாக நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு பூஜை செஞ்சிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அந்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படின்றதுக்காக தான் செய்ய போகிறோம். இப்போ நீங்கள் டெய்லியும் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது டாபிக் தான் இப்போ பண்ண போகிறோம். நித்திய பூஜை. நித்தியனா என்ன, அனுதினமும் பூஜைன்றது டெய்லியும் செய்யணும். முடிஞ்சால் என்னது, ஒரு நாளைக்கு 3 வேளை, காலையில் சூரியன் உதயம் ஆகும்போது, மத்தியானம், சாயங்காலம் பொழுது போனதுக்கப்புறம் பூஜை செய்யணும். முடியாதுன்னா ஒரு வேளையாவது பூஜை செய்யணும். அப்படி ஒரு வேளையாவது பூஜை செய்கிறத வந்து ஆத்மாத்மா செய்யணுன்றதுக்கு சொல்கிறதுக்கு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் நித்திய பூஜை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ எல்லாருமே இந்த திருவிளக்கு ஏற்றுங்க. இப்போ நீங்கள் வீட்டில் வந்து என்ன பண்ணணும், திருவிளக்கு ஏற்றும் போது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் எதாவது இருந்ததுன்னா சொல்லிட்டு செய்யலாம். இப்போ கைமணி அடிக்கணும். இப்போ இந்த பொருளை வச்சுக்கோ, பூஜை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்க வீட்டில், இங்கே கீழே என்ன வச்சுருக்கீங்க, மணி வச்சுருக்கீங்க, அப்புறம் தண்ணி வைக்கிறதுக்கு ஜலம் வைக்கிறதுக்கு பஞ்சபாத்திர ஊத்தினி வச்சுருக்கீங்க, விளக்கு வச்சுருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு, எல்லாமே என்னது, என்னமே எல்லாம் இருக்குது. பித்தளையில் இருக்குது, இல்லை செம்பில் இருக்கும். இரும்பில் வந்து எக்காரணம் கொண்டு வீட்டில் எதுவுமே பொருள் யூஸ் பண்ணக்கூடாது. விளக்காக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இரும்பில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இரும்பு என்ன ஆகுங்கிட்டனா ஒரு நெகட்டிவ் சக்தியை கொடுக்கும். உங்களுக்கு நெகட்டிவ் சக்தி கொடுக்கும்போது அது வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் ஒரு பூஜை செய்யும் போது. அதனால தான் வீட்டில் எல்லாமே என்ன வரும், பித்தளை இல்லை தாமரம், அதனால் செய்த பொருட்கள் மட்டும்தான் சாமி ரூமில் இருக்கணும். பெல்லு கம்பல்சரி இருக்கணும். சில வீட்டில் போனால் பெல் இருக்காங்க கேட்டால், மணி இருக்காங்க கேட்டால் இல்லைம்பாங்க. மணி எதுக்கு இருக்கணும், மணி வந்து அடிச்சிங்கன்னா அசுர சக்தி வந்து வீட்டை விட்டு விலகி போகும். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு வெற்றி இடம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து என்னது அசுபஸ்வதங்கள் இருக்கும், அசுபர்கள் இருப்பாங்க. அவங்கள விரட்டி அடிக்கிறதுக்கு தான் அந்த மணி. கைமணி அடிக்கும்போது ஒரு அபரிதமான அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும், அந்த ரூம்லையும் கிடைக்கும். நம்ம சுற்றி என்ன ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும்போது, வைப்ரேஷன் இருக்கும்போது நல்லாயிருக்கும். இதுவே அது மணி அடிக்காமல் ஒரு பூஜை செஞ்சுன்னு வச்சிங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு அசுர சக்தி வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அதனால தான் பூஜை பண்ணி வச்சுருக்கோம். பஞ்ச பாத்திரம் இந்த கையில் வச்சுருக்கீங்க இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா பித்தளை இல்லைன்னா தாமரத்தில் வந்து பஞ்ச பாத்திரம் தண்ணி வைக்கிறதுக்காக வச்சுக்கணும். கை தாம்பலம் வச்சுருப்பீங்க வீட்டில் சூடம் கொளுத்துறதுக்கு, இந்த கற்பூர வாள்னு சொல்லுவோம். இது எல்லாமே பூஜை பொருட்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வீட்டில் வந்து எல்லாம் பித்தளை இல்லை தாமரத்தில் யூஸ் பண்ணுங்கள். யாரும் இரும்பில் யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? இப்போ பூஜைக்கு எல்லாமே அட்சதை வச்சுருக்கீங்களா, மஞ்சள் அரிசி கொஞ்சோண்டு மஞ்சள் அரிசி கலந்து வச்சிங்க. மஞ்சள் புள்ளியார் பிடிச்சிருக்கீங்க இல்லையா, அதில் இருந்தால் கொஞ்சோண்டு மஞ்சள் எடுத்து புள்ளியாரை பிடிச்சிங்க. மீதி கொஞ்சோண்டு அரிசி கலந்து கொஞ்சோண்டு போதும், அட்சதைன்னு சொல்லுவோம். அதை மஞ்சள் அரிசி அப்படின்னு சொல்லுவோம். உதிரி பூ வச்சுருக்கீங்களா எல்லாரும்? உதிரி பூ வச்சுருப்பீங்க. இல்லைன்னா பக்கத்து கேளுங்க தருவாங்க. எல்லாமே இருக்கிற பொருள் தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மகாலட்சுமியை ஆவானம் பண்ணியிருக்கோம். நமக்கு முன்னாடி குத்தவிளக்கு வச்சு பூஜை பண்ணுறோம். இது வீட்டில் போனீங்கன்னா பிள்ளையாராக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், உங்கள் குலதெய்வம் மாரியம்மனாக இருக்கலாம், காளியம்மனாக இருக்கலாம், எந்த சாமி வேணாலும் உங்கள் வீட்டில் இருக்கலாம். அதுக்கு எப்படி பூஜை பண்ணுறோன்றதுக்காக தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ வந்து நம்ம இங்கே வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம். விநாயகர் பூஜை, ஏன்னா அவரை ஆரம்பிக்காமல் எந்த ஒரு நிகழ்வும் செய்ய முடியாது. அதனால் விக்னேஸ்வர் பூஜை செய்கிறோம். அதை முடிச்சுட்டு இந்த மகாலட்சுமி இருக்கிறதா ஆவாகனம் பண்ணி அதுக்கு பூஜை செய்ய போகிறோம். எப்படி நீங்கள் பண்ணுறோமோ இதே போல் போய் தான் நீங்கள் வீட்டில் போய் ஒன்று செய்யணும். இது தேவையானது வெரி சிம்பிள். பூ இருக்குது, ஜலம் இருக்குது, மஞ்சள் குங்குமம் இருக்குது, அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் இருக்குது. அவ்வளோதான். இது 5 இருந்தாவே போதும். நம்ம வீட்டில் எப்படி செய்ய போகிறோன்றதுக்காக இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு படம் வச்சுருப்பீங்க. அதே போல் இந்த வத்தியெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, வாழைப்பத்தில் சொருகாதீங்க. ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்டில் வச்சிங்க, இல்லை பக்கத்தில் ஏதாவது சப்போர்ட் இருந்தால் வச்சிங்க. அந்த வாழைப்பத்தில் சொருகி வைக்கலாம் செய்யக்கூடாது. இல்லை எக்ஸ்ட்ரா வாழைப்பழம் இருந்தால் சொருகி வச்சிங்க. பத்தியெல்லாம் யாரும் வாழைப்பத்தில் சொருகாங்க பாருங்க. அந்த அம்மா சொருகி வச்சுருப்பாருங்க, எடுத்துருங்க. அது அப்போ நெய்வேத்தியம் பண்ணுறதுல சாமிக்கு படைக்கிறதுக்காக சொருகக்கூடாது. அதனால் லைட்டாக மஞ்சள் அரிசி கலந்து வச்சிங்க. குத்தவிளக்கு ஏற்றலாம் ஒரே நிமிஷம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம குத்தவிளக்கு ஏற்றோம். இருக்கிறவங்க ஏற்றிங்க, இல்லாதவங்க அந்த கை விளக்கு வச்சு பூஜை பண்ணிக்கலாம். என்ன இப்போ உங்கள்கிட்ட இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. அவங்க வருவாங்க, தேங்காய்லாம் உடச்சி கொடுப்பாங்க, எங்கேயும் விட்டுற மாட்டாங்க. இன்னும் டைம் இருக்குது, அதனால் அவங்க செய்வாங்க. கொஞ்சம் அமைதியாக பேசாமல் கவனிங்க. கை விளக்கு ஏற்றிங்க, 2 தூபம் அதாவது வத்தி ஏற்றி வச்சிங்க. மற்றதெல்லாம் நான் சொல்லும் போது ஒன்று செஞ்சுக்கலாம். குத்தவிளக்கு இருக்கிறவங்க சொல்லும் போது ஏற்றிங்க. குத்தவிளக்கு இல்லாதவங்க நம்ம அந்த அரிசியிலேயே அந்த ஒரு முகம் விளக்கு ஏற்றி வச்சிங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன செய்கை தான் எல்லாமே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஆத்மாத்மா செய்யணும். இந்த வாயினால் அந்த வத்தி ஏற்றி விட்டு ஊதுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. என்னென்ன இப்போ பண்ணுறீங்க மிஸ்டேக் சொல்கிறேன். ஒரு சாமிக்கு செய்கிறீங்கன்னா எல்லாம் கையினால தான் செய்யணும். வாயால் எதுவுமே செய்யக்கூடாது. வாயால் ஊதுறது, அப்படி அணைக்கிறது, பூ வந்து அணைச்சாலும் கையால் அணைச்சிங்க. நம்ம எல்லாம் ரெடியா? இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இப்போ ஒரு நம்ம சொன்னோம் இல்லையா, வீட்டுக்கு விருந்தாளி வந்தால் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு வந்தால் வாங்கன்னு சொல்லுவீங்க, உட்கார வைப்பீங்க, தண்ணி கொடுப்பீங்க, சாப்பிட சொல்லுவீங்க இல்லையா. சாப்பிட சொல்லிட்டு அவங்களுக்கு தாம்பரம் போயிட்டு வரான்னா தாம்பரம் கொடுத்து வழி அனுப்பிச்சி வைப்பீங்க. அதே போல் தான் இப்போ சுவாமி வராருன்னு வச்சிங்களேன். இது என்ன சொல்லணும்னா, மொத்தம் வந்து 2 விதமான முறைகளில் பூஜை செய்யலாம். ஒன்று 16 விதமான அஷ்ட சோடஷ்னு சொல்லுவோம். 16 சோடஷ உபசாரம் அப்படின்னு சொல்லுவோம். 16 வகையான முறைகளில் அவரை வரவேற்கலாம். இல்லை நம்ம வந்து வீட்டில் நம்ம அதுக்கு அடுத்தது வந்து பஞ்சாசோபரம், அதாவது 5 முறைகளில் வர வைக்கிறத நம்ம பார்ப்போம். இந்த 16 என்னங்கிறத இப்போ சொல்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. அதாவது இப்போ வந்து வராங்கன்னு சொல்கிறீங்கன்னா உக்காருன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால தான் இப்போ என்ன சொல்லுவோம், எந்த ஒரு சாமியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் விநாயகரை கும்பிட்றீங்க இல்லை மகாலட்சுமியை கும்பிட்றீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கையெடுத்து கும்பிட்டுக்கணும். என்ன சொல்லணும், இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் சொன்னால் சிம்பிளாக சொல்லணும்னா ஓம் விநாயகாவே போற்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ மகாலட்சுமினா மகாலட்சுமியே போற்றி. இப்போ நீ காளியம்மனா காளியம்மனே போற்றி. இப்போ சிவனை வச்சுருங்களா நம்ம சிவாயே போற்றி அப்படின்னு மனசில் வந்து நம்ம கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கணும் அவங்கள வாங்கன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா இப்போ கெஸ்ட்டாக வர நம்ம மண்ணிட்டு வந்து விநாயகர் இருக்க போகிறதா ஐதீகம். சரி வந்தாச்சு, அவர் உட்கார சொல்லணும். அதுக்காக நான் என்ன சொல்லணும்னா, ஆசமனம் சமப்பையாமி அப்படின்னா உட்காரத்துக்கு பலாக்கட்டை ஒரு ஆசனம், அவர் உட்கார வைக்கிறதுக்காக ஒரு இடம் கொடுத்து உட்காருங்கன்னு அப்படி சொல்கிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம ருத்தனி ஜலம் இருக்கு இல்லையா, தண்ணி, அதை வந்து ஒரு சொட்டு வந்து மின்னிடி விடணும். சாமி மேலே எல்லாம் மின்னிடி விட சொல்லுவோம். அதுதான் வந்து ஆசமனம் சமப்பையாமி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன சொல்லுவோம், பாத்தியம் சமப்பையாமி அப்படின்னு சொல்லுவோம். என்னது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொரோனா சீசனில் பாருங்கள், யாராவது விருந்தாடி வந்தால் சொல்லுவோம் தண்ணி கொடுத்து கைகால கழுவிட்டு வீட்டுக்கு வாங்கம்போம். ஏன்னா அப்போ வந்து பயந்தோம், வீட்டில் கொரோனா வந்துட போகுது அப்படின்னு பயந்தோம். இது அப்படிலாம் இல்லை, காலங்காலமாக அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஃபாலோ பண்ணலை. ஒருத்தன் வீட்டுக்கு போகிறோன்னு வச்சிங்களேன், கைகால கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் நம்மளே.
அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா மின்னாடி பைப் இருக்கா, இல்லைன்னா தண்ணியை வாங்கி கை கால் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும். ஏன்னா நம்ம வெளியிலேருந்து தூரத்துலேருந்து வரும்போது நம்ம மேலே எது வேணாலும் படலாம். அப்படிங்கும்போது அந்த காலை கழுவணும் இல்லையா, அதான் சுவாமிக்கும் கழுவுறதுக்காக காலை அலம்புறதுக்காக பாத்தியம் சமப்பையாமி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறோம், அர்க்கியம் சமப்பையாமி அப்படின்னா சுவாமியை வந்து தண்ணி கொடுக்குறதா ஐதீகம். தண்ணி எப்படி ஒரு சொம்பில் கொண்டு போய் கொடுக்குறீங்க இல்லையா, அதேமாரி வந்து சாமி தண்ணி கொடுக்கறதுக்காக அர்க்கியம் சமப்பையாமி அப்படின்னா இந்த பஞ்சபாத்தில் ஜலம் இருக்கு இல்லையா, இந்த தண்ணி எடுத்து அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி அர்க்கியம் சமப்பையாமி அப்படின்னு ஒரு சொட்டு கூட சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் செஞ்சால் போகிறோம். அடுத்தது புனரர்க்கியம் சமப்பையாமி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், இப்போ சாமி வந்ததாக அவர் வந்து அபிஷேகம் பண்ணணும். இப்போ நம்ம என்ன வீட்டில் ஒரு விக்கிரகம் வச்சுருக்கீங்க, ஒரு பிள்ளையார் கல் பிள்ளையாரோ இல்லை ஒரு வெங்கலத்தில் ஒரு சுவாமி பிள்ளையார் அம்பாலோ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்கன்னா அந்த சாமிக்கு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணணும். வீட்டில் முடிஞ்சால் பால் தயிர் என்ன வீட்டில் கிடைக்குமோ அதை எடுத்து அபிஷேகம் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம அபிஷேகம் பண்ணுறது மஞ்சள் பிள்ளையார் தான் இருக்கார், அதனால் அவருக்கு அபிஷேகம் பண்ண முடியாது. அதனால் ஸ்நானாந்திரம் சமப்பையாமி அப்படின்னு ஒரு அர்க்கியம் எடுத்து பிள்ளையாருக்கு முன்னாடி இப்படி விட போகிறோம். அதுதான் பிள்ளையார் குளிக்க போகிறதா ஐதீகம். ஸ்நானாந்திரம் சமப்பையாமி. சரி, பிள்ளையார் குளிச்சுட்டாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், குளிச்சதை என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு மாற்றுவோம் இல்லையா, அதனால் சாமிக்கு வந்து ட்ரெஸ்ஸு கொடுக்க போகிறோம். அதனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா அக்ஷதை 2 மஞ்சள் அரிசி இருக்குது பாருங்கள், அந்த மஞ்சள் அரிசி எடுத்து பிள்ளையார் மேலே அக்ஷதான் அஸ்திராத்த சமப்பையாமி அப்படின்னா ட்ரெஸ்ஸு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐதீகம். அதுக்கப்புறம் அக்ஷதாம் உபநாத சமசாமி. இப்போ என்னென்னா பூனல் வந்து எல்லாருக்குமே அப்போல்லாம் இந்து மதத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் பூனல் போட்டிருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது, இப்போ ஐயர் செட்டியார் இப்படி மட்டும் தான் போட்டுக்கிறாங்க. அதனால் அவர் பூனல் போகிறதுக்காக அந்த 2 அக்ஷதை எடுத்து பிள்ளையார் மீண்டி போட்டு அவர் பூனல் போட்டு சொல்கிறோம். ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் தான் வத்தி காமிக்க போகிறோம். தூபம் தீபம் நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லுவோம். வத்தி இருக்கு இல்லையா, வத்தி எடுத்து அவர் காட்ட போகிறோம். தூபம் சமப்பையாமி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், நெய்வேத்தியம். அப்புறம் தீபம். இப்போ என்னென்னா நம்ம சூடம் வச்சுருக்கோம், இங்கே வந்து சூடம் வச்சுருக்கோம், சூடத்தை எடுத்து கற்பூரம் காமிக்க போகிறோம். நெய்வேத்தியம் இங்கே என்ன கல்கண்டு வச்சுருக்கோம், இல்லை தேங்காய் பழம் வச்சுருக்கோம், எடுத்து அவருக்கு நம்ம தண்ணி எடுத்து நீர் விளாக போகிறோம். அதுதான் வந்து அவர் சாப்பிட்றதுக்குள்ள ஆகாரம். அதுக்கு என்ன சொல்லுவோம், அது நெய்வேத்தியம் சமப்பையாமி அப்படின்னு சொல்லுவோம். சொன்னதுக்கப்புறம் என்ன செய்யணும், இதுக்கப்புறம் தான் நம்ம கூட்டு பிரார்த்தனை. இப்போ நம்ம பூஜை பண்ணுறோம், இப்போ நீங்கள் ஒருத்தங்க இருக்கீங்க, அதுக்கப்புறம் சாமிக்கு நம்ம மனசில் என்ன பிரார்த்தனை இருக்குது, வீட்டில் நமக்கு சங்கடங்கள் இருக்குது, வீட்டில் வந்து என்னது பொருளாதார பற்றாக்குறை இருக்குது, நம்ம வீட்டில் பையனுக்கு திருமணம் ஆகணும், பேரம் பிறக்கணும், எல்லா ஆளுக்கு ஒரு கவலை இருக்கும் இந்த காலகட்டத்தில். அப்படிங்கும்போது மனசார வேண்டிக்கிட்டு இதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனைக்காக பண்ணிக்கணும். வீட்டில் எல்லோரும் இருந்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கணும். வந்து நமஸ்காரம் பண்ணணும். இப்போ எப்படி பெரியவங்க வந்தால் வீட்டில் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஆசீர்வாதம் வாங்குறோம் இல்லையா, அதே போல் அந்த நம்ம சாமிக்கு முன்னாடி கீழே வந்து கும்பிடணும். அதுதான் அடுத்த உள்ள உபச்சாரம். இது 14வது உபச்சாரம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த சுவாமியை சுற்றி வரணும். வீட்டில் சுற்ற முடியாது, அதெல்லாம் என்ன பண்ண விடுவோம், நமக்கு நாமே இப்படியே சுற்றிக்க போகிறோம் அப்படிங்கிறது சுற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் வழி அனுப்பின்னு வைக்கணும் இல்லையா, வந்தவர் வீட்டுக்கு போயிட்டு வரன்னு சொல்கிற மாதிரி மறுபடியும் 2 மஞ்சள் அரிசி எடுத்து புள்ளியார் மேலே போட்டால் அச்சதான் யதாஸ்தானம் சமப்பையாமி அப்படி சொல்லுவோம். அதாவது அவர் வீட்டுக்கு வழி அனுப்புறதாக ஐதீகம். இதுதான் செய்ய போகிறீங்க. இது வந்து 16 வகையான முடிஞ்சால் செய்யலாம் வீட்டில் தினந்தோறும். இல்லையா பஞ்சம் 5 முறையில் நம்ம செய்யலாம். என்னது, நம்ம சாமி படம் தான் வீட்டில் இருக்குது, அபிஷேகம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னா டெய்லி என்ன பண்ணோம், அந்த பழைய சாமி காலை ஏந்துக்கிறீங்க, குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு போகிறீங்க, போன உடனே அந்த பழைய பூவெல்லாம் எடுத்துடணும். அதாவது நிர்மால்யம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பழைய பூவெல்லாம் எடுத்து மிதி காலில் படாமல் செடிக்கு கீழே இல்லை மரத்துக்கு கீழே போடலாம், இல்லை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஓடுற தண்ணியில் விட்டுடலாம். இப்படிங்கிற பழைய பூவெல்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் பொட்டுலாம் வச்சுருப்பீங்க சாமி படத்துக்கோ இல்லை விக்கிரகத்துக்கோ, அந்த பொட்டெல்லாம் என்ன பண்ணணும், கையினால் எடுத்து விட்டுறணும். இதெல்லாம் எடுத்து விட்டு நிர்மாலயம் பண்ணி க்ளீன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு போன உடனே ஒரு துணி ஈர துணி போட்டு சாமி படம் தான் துடைக்கலாம், கீழே தரையெல்லாம் துடைக்கலாம். இல்லை செய்ய போகிறேன். இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதேமாதிரி க்ளீன் பண்ணி அதுக்கெல்லாம் எடுத்து பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், விளக்கேற்றி வைப்போம், விளக்கேற்றி வத்தி ஏற்றி வச்சுருவோம். இதுக்கப்புறம் செய்யக்கூடிய நிகழ்வு தான் இப்போ என்ன சொல்லுவோம், 5 முறையில் செய்யலாம்னு சொன்னோம் இல்லையா. என்ன பண்ண போகிறோம், அந்த சாமி படத்துக்கு பொட்டு வைக்க போகிறோம், ஒரு மஞ்சளாக வைக்கலாம் சரி, சந்தனம் இருந்தாலும் சரி வச்சு மேலே ஒரு குங்குமம் வைக்க போகிறோம். இதுதான். அப்புறம் புஷ்பம், ஐயா சொன்ன மாதிரி எப்படி புஷ்பம் பறிக்க செப்பல் போடாமல் பறிக்கணும் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது வீட்டில் என்ன பூ, ஒரு வாசனை பூவாக இருக்கணும். எந்த பூவாக இருந்தாலும் வாசனை பூவாக இருக்கணும். பிள்ளையாராக இருந்தால் இலை அருகம்புல் வைக்கலாம் இல்லையா, அம்பாள் மருதாணி இலை, இப்படியெல்லாம் மருதாணிலாம் கிராமத்தில் கிடைக்கும், மருதாணியெல்லாம் வைக்கலாம். இல்லை பூ வாசனை பூ எதாக இருந்தாலும் கொஞ்சோண்டு இருந்தாலும் இந்த காக்கட்டாம்பூவெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ எந்த கோயிலுக்கு போங்க காக்கட்டாம் வரும், துளுக்கு சாமந்தி வரும், அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சோண்டு இருந்தாலும் அரும்பு இல்லை மல்லிப்பூ இதை வாங்கி தான் 2 வைங்க. உங்களுக்கு நிறையாலும் ஒரு முழம் போட சொல்லலை, ஒரே ஒரு பூ இருந்தாலும் அதை எடுத்து மலையில் கட்டி ஒரு 2 பூவாக இருந்தாலும் அந்த வாசனை பூ வச்சு வழிபடத்துக்கு பாருங்கள். டெய்லியுமே அது சாமி படத்துக்கு பூ வைக்க வச்சதுக்கப்புறம் பத்தி எடுத்து காமிக்க போகிறீங்க. நெய்வேத்தியம் வீட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க, அன்னம் பண்ணியிருந்தீங்கன்னா அன்னத்தை வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம், இல்லை கல்கண்டோ இல்லை திராட்சையோ ஏலக்காவோ என்ன இருக்கோ வச்சு நெய்வேத்தியம் பண்ண போகிறோம், ஒரு கற்பூர ஆர்த்தி காட்ட போகிறோம். இதுதான் டெய்லி செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். இதை தினந்தோறும் செய்யுங்க. இப்போ நீங்கள் என்ன இருக்கா, நம்ம வீட்டில் நம்ம 3 நாள் ஒதுங்கி இருக்கோம்னா நீங்கள் செய்ய வேண்டாம், வீட்டில் யாராவது ஜென்ஸ் தான் செய்யலாம்.
இப்போ பெரியவங்க யார் இருக்காங்களோ செய்ய சொல்லலாம். இல்லை பசங்களை செய்ய கற்றுக் கொடுங்க. அந்த 3 நாள் பசங்க இருந்தாங்கன்னா அவங்களை செய்ய சொல்லி கற்றுக் கொடுக்கணும். சரி நான் தான் வீட்டில் எல்லாம் சொல்லிட்டு 3 நாள் பூஜை ரூம் வீட்டு போட்டுறக்கூடாது. நீங்கள் செய்யலைன்னா அடுத்த ஆப்ஷன் யார்? அவங்களும் செய்ய சொல்லணும். அப்படி செய்ய சொன்னால் தான் எதிர்காலத்தில் அந்த பசங்க வந்து என்ன செய்வாங்க, பூஜை செய்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்களே எல்லாம் நம்மளே செய்கிறோம் சொல்லிட்டு தான் உடம்புல யாரும் செய்ய மாட்டாங்க. 3 நாள் ஒதுங்கி தான் யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் செய்யும்போது செய்யாமல் இருக்கும்போது இடையூறுகள் ஏற்படும். அப்படிங்கிறதால பசங்கள்லாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். இதேமாரி செய்கிறதா சிம்பிளாக செய்ய போகிறோம். சரிங்களா? குத்துவிளக்கு ஏற்றிட்டிங்களா? குத்துவிளக்கு எல்லாமே அந்த கை விளக்குனால குத்துவிளக்கு ஏற்றிங்க. கை விளக்கு வச்சுருக்கீங்க இல்லையா, அதனால் திருவிளக்கு ஏற்றிங்க. எல்லாம் திருவிளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றிங்க. அந்த ஒரு அம்மா ஏற்றுனவங்க பரவாயில்ல, ஏற்றாமல் இருக்கிறவங்க ஏற்றிங்க. விளக்கு எதாவது ஏற்றுறாந்துன்னா கைமணி அடிச்சிங்க. கைமணி அடிச்சுட்டு ஏற்றுங்க. ஒரு கையை இடது கையில் மணி எடுத்துங்க. மணி எடுத்துகிட்டு அப்படி விளக்கு ஏற்றுங்க. ஓம் சர்வமங்கல மங்கல்யே சிவே சவாத் சாதகே சரண்யே திரகம்பிகே கௌரி நாராஜனி நமோஸ்துதே. நம்ம படம் தெரியுது. எண்ணெய் இருக்காம்மா? எண்ணெய் இருக்கா? படம் தெரியுது விளக்கு. எண்ணெய் விடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம விக்னேஸ்வர பூஜை அப்படின்னா என்னது, பிள்ளையார் பூஜை அப்படின்னு சொல்ல போகிறோம். அந்த பூஜை பண்ண போகிறோம். எல்லோரும் இந்த மஞ்சள் அரிசி எடுத்துருக்கீங்க இல்லையா, அது ரெண்டு கையில் எடுத்துங்க. அரிசி 2 கையினால எடுத்துங்க. எடுத்து 5 தரம் பிள்ளையார் கொட்டிங்க. ஓம் 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 சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் பிரசன்னவதரம் தியாயது சர்வ விக்னோப சாந்தையே. இந்த இடது கையில் வந்து அரிசி வச்சிங்க. வலது கையால் மூடிக்கிங்க. உங்கள் வலது தொடையில் கையை வச்சுக்கணும். சங்கல்பம், அதாவது என்ன பிரார்த்தனைன்றது. இடது கையில் அரிசி கீழே இருக்கணும். வலது கையால் மேலே மூடிக்கிங்க. அந்த கையை வந்து வலது பக்கம் இருக்கணும். வலது தொடை மேலே வச்சுங்க. இந்த அம்மா கரெக்டாக வச்சுருக்கோம். அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த பக்கம் மாற்றுமா, வலது தொட. அந்த மாற்ற சொல்லுங்க. இந்த பக்கம் என் கையை வலது பக்கம். ரைட். அம்மா வலது பக்கம் வச்சுங்கம்மா. கையை இந்த பக்கம் வைங்க. தொட மேலே வச்சுங்க. கையை தொட மேலே வச்சுங்க. இந்த வச்சுருக்காம பாருங்க அம்மா. அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. பக்கத்தில் அப்படியே பார்த்துங்க. இந்த பக்கம்லாம் கரெக்டாக வச்சுருக்காங்க. எல்லாம் வலது பக்கம் வரணும். ரைட். ஓம் நமோ பாத்த சமஸ்த துரித ஜெயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர தீர்த்தம் ததே பலகனம் ஆத்ய பிரம்மண திவ்யே பிராத்தே ஸ்வேதா வரகல்பே வைவசுத மன்மந்திரே அஷ்டாவிதம் சதியுமே கலியுகே பிரதமே பாத்தே ஜம்புத் பூஜே பாரத வர்ஷே பரத கண்டோ மேரோஹோ தட்சிணே பாட்சவே சகாப்தே அஸ்மின்னே வர்த்தமானே விவாரிகே சஷ்டி சம்பத்ராணாம். எங்கே கோயிலில் போனாலும் இந்த சத்தம் கேட்கும் உங்களுக்கு. போய் அர்ச்சனை பண்ண சொன்னேன் ஐயர் இதுதான் சொல்லுவாங்க. என்னன்னா கிரந்தத்தை சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா நம்ம இந்தியா நாட்டில் நம்ம தெற்கால இருக்கோம்ல, தமிழ்நாடு தட்சிணே பார்த்து தெற்கால, அதாவது என்னென்னா ஒரு யுகம் இருக்குது. இப்போ என்ன நடக்குது, கலியுகம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு யுகத்துக்கும் போது கலியுகே. இப்போ இந்த வருஷம் என்ன நடக்குது, இப்போ என்ன மாதம் நடக்குது, இப்போ உங்களுக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி என்னது, என்ன நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், புருஷடா நட்சத்திரம். இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரகா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன திதி இன்றைக்கி, வளர்பிறை சுக்லபட்ச சஷ்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் போகும்போது விசேஷ பூஜைலாம் பண்ணிக்கலாம். வீட்டில் இதெல்லாம் மறந்துலாம் மனசில் இதே போல் வச்சு கை கூப்பி நீங்கள் நினச்சிங்க நமக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லிக்கங்க மனசுக்குள்ளே. ஏன்னா இவ்வளோ பேருக்கு எல்லோரும் கேட்டுட்டு இருக்க முடியாது. உங்களுக்கு பேர் நட்சத்திரம் தெரிஞ்சால் சொல்லிக்கங்க. உங்கள் வீட்டில் உள்ள பேர் நட்சத்திரம்லாம் சொல்லிக்கங்க. அஸ்ய யஜமான்யஹ ஜெம்ம நட்சத்திர ஜெம்மராதுசிய உங்கள் பேர் சொல்லிக்கங்க. நாமநட்சத்திர நாமராதுசிய உங்கள் வீட்டில் உள்ள வீட்டுக்கார் பேர், பசங்க பேர், உங்கள் பேரன் எல்லா பேரும் மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் கூடியிருக்கும், அதெல்லாம் சேர்ந்து இதுவும் செஞ்சுக்கும், ஒரு சிறப்பாக இருக்கும். அஸ்ய அஹாத சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய விஜய ஆஜுஹோ ஆரோக்கிய கிருபா கிடாஷு தத்தம் இஷ்டவதா குலதேவதா பரிபூர்ண கிருபா கிடாஷு தத்தம் குடும்ப திருஷ்டி குருர திருஷ்டி உத்தியோக திருஷ்டி வேபார திருஷ்டி சகல திருஷ்டி தோஷவராசு தத்தம் மந்திர யந்திர சூன்ய சகல தோஷவராசு தத்தம் ஆதித்யானாம் நவனாம் நவகரக பீடாதிபதி சகல தோஷவராசு தத்தம் சுமங்கிலினாம் தீர்க்க சுமங்கிலி கிருபா கிடாஷு தத்தம் அசலட்சுமி அபிகா பரிபூர்ண கிருபா கிடாஷு தத்தம். என்ன சொல்லிட்டு இருக்கோன்னா, நம்ம குடும்பம் வந்து க்ஷேமமாக இருக்கணும்,
நல்லா ஒரு பசங்கள்லாம் தைரிய வீரியமாக இருக்கணும், வீட்டில் வந்து சுமங்கலி இருந்தாங்கன்னா தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், அசலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும், நம்ம விவசாயம் பண்ணோன்னா விவசாயம் அனுகூலம் கிடைக்கணும், நம்மளோட குடும்ப திருஷ்டிகள்லாம் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் தமிழில் என்ன உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் மனசால் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியதான். டெய்லியுமே இதேமாதிரி செய்யணும். இன்றைக்கி நம்ம இருக்கதா சொல்கிறோம், இது நீங்கள் வீட்டில் செஞ்சால் நீங்களே சொல்லிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தமிழ் நமக்கு என்ன தெரியுமோ இதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிரார்த்தனை சங்கல்பம். என்னன்னா எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அது வந்து முறையிடணும், முறையிட்டால் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் கடவுள்கிட்ட வந்து உங்கள் முன்னாடி வந்து இருக்கிறார் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு, கடவுள் இருக்கான்னு நினச்சிக்கிட்டு உங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. பண்ணிக்கிட்டு அந்த அட்சதை வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த மகா கணபதி பிள்ளையார் இருக்கார் இல்லையா, பிள்ளையார் மேலே போட வேண்டியது. ஓங்கரே மகா கணபதி மாவாக யாமே மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுருங்க. கீழே மஞ்சள் பிள்ளையார் வச்சுருக்கீங்கள, அந்த அரிசியை வந்து அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுருங்க. மஞ்சள் அரிசியை ஓங்கரே மகா கணபதி மாவாக யாபிகே மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுருங்க. இப்போ நமக்கு முன்னாடி யார் இருக்கார், பிள்ளையார் இருக்கார் அப்படின்னு மனசில் நினச்சிக்கணும். அதாவது என்ன சொல்கிறது, இது வந்து நம்மளோட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாமியோட ஒரு தீர்க்கமான அவர் இருக்காருன்றதை வந்து ஒரு முடிவு பண்ணணும். நீங்கள் மற்றபடி வேறு ஏதாவது திங்க் பண்ணிவிட்டு இப்போ அவர் பையன் என்ன பண்ணுறாரோ வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல நினச்சிங்கன்னா நடக்காது. நம்ம பிள்ளையார் இருக்கார், பிள்ளையாருக்கு அவர் வந்திருக்காரு, இப்போ அவர் கவனிச்சு ஆகணும். அவர் வழி அனுப்புகிற வரைக்கும் பிள்ளையார் ஞாபகமாக தான் உங்களுக்கு இருக்கணும், மற்ற எந்த ஞாபகமும் இருக்கக்கூடாது. சரியா? இப்போ அந்த நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ வந்தவங்களோ வாங்கன்னு சொல்கிறோம். அதனால் மறுபடியும் 2 மஞ்சள் அரிசி எடுத்துக்க வேண்டியது, பிள்ளையார மனசுக்குள்ள நினச்சிக்க வேண்டியது. தியானம் தெரிஞ்சால் நீங்கள் தியானம் சொல்லலாம், கணபதி மூல மந்திரம் தெரிஞ்சாலும் கணபதி மூல மந்திரம் சொல்லிக்கலாம். இல்லைனாலும் மகா கணபதியை போட்டி பிள்ளையார் அந்த 2 அரிசி எடுத்துங்க. எடுத்து அப்படி கையினால் கூப்பிக்கிங்க. எடுத்துக்க வேண்டிய மஞ்சள் அரிசி இருக்கா, எடுத்துக்கங்க. மனசால் வேண்டிங்க, மகா கணபதியை போற்றி ஓம் யகதந்தாயுத்மஹ வக்ரருண்டாய தீமஹ தன்னோ தந்தி பிரஜோதயாது. இப்போலாம் எனக்கு எல்லாருமே மூல மந்திரம் மக்களுக்கு தெரியுது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இல்லை தமிழில் 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தில் அடித்து போட்டுகின்றனே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பிள்ளையார் மேலே போட வேண்டியது. பிள்ளையாரை வந்து இப்போ மீண்டும் அந்த மஞ்சள் பிள்ளையார் வச்சுருக்கீங்களா, மறுபடியும் அது மேலே போட்டுருங்க. ஓங்கரே மகா கணபதியே போட்டு எல்லாத்தையும் போட்டுருங்க, எல்லா அரிசியும் போட்டுருங்க அது மேலே, மஞ்சள் பிள்ளையார் மேலே. ரைட். இப்போ பிள்ளையார் வந்துட்டார். என்ன சொன்னேன், வந்தவங்கள உட்கார வைக்கணும். அதனால் ஆசமனம் சமப்பையாமி, அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணி இருக்கு இல்லையா, எடுத்து ஒரு சொட்டு மேலே விடுங்க. மஞ்சள் பிள்ளையார் மேலே தண்ணி எடுத்து விடுங்க. ஒரு ஜலம் சொட்டு தண்ணி எடுத்துங்க, மஞ்சள் பிள்ளையார் மேலே விடுங்க. ஆசமனம் சமப்பையாமி, வந்தாச்சு உட்கார வச்சாச்சு. அடுத்து என்ன சொன்னேன், அவர் காலை கழுவி விடணும். அர்க்கியம் சமப்பையாமி, அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி விடுங்க, தலையில் ஊற்றாங்க, முன்னாடி ஒரு சொட்டு விடுங்க. மஞ்சள் பிள்ளையார் நீங்கள் இருக்க இடத்துக்கு முன்னாடி விடுங்க ஒரு சொட்டு. அர்க்கியம் சமப்பையாமி. மறுபடியும் பாத்தியம் சமப்பையாமி, அவர் குடிக்க தண்ணி கொடுக்குறோம். மறுபடியும் ஸ்நானம் சமப்பையாமி, அவர் குளிப்பாட்ட போகிறோம், குளிக்க சொல்ல போகிறோம். அதனால் தண்ணி எடுத்து மறுபடியும் மஞ்சள் பிள்ளையாருக்கு முன்னாடி அர்க்கியம் சமப்பையாமி, ஸ்நானம் சமப்பையாமி. ரைட். அடுத்தது அச்சதான் வஸ்திராத்தம் சமப்பையாமி, அவருக்கு என்ன பண்ண போகிறோம், வஸ்திரத்தை வந்து கட்ட போகிறோம். அதுக்கு வஸ்திரத்தை கொடுக்கறதுக்காக மஞ்சள் அரிசி எடுத்து 2 பிள்ளையார் மேலே போடுங்க. அச்சதான் வஸ்திராத்தம் சமப்பையாமி, மஞ்சள் பிள்ளையார் மேலே அரிசி போடுங்க. அதாவது நம்ம ட்ரெஸ்ஸு கொடுத்ததாக ஐதீகம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், பூனல் சொன்னோம் இல்லையா, ஹரித்ரா உபநாயத்தம் சமப்பையாமி, 2 அரிசி எடுத்து மறுபடியும் போடுங்க. அவர் பூனல் போட சொல்லி பூனல் கொடுக்குறதா ஐதீகம். அச்சதான் உபநாத்தம் சமப்பையாமி. ரைட், போட்டிங்களா? மஞ்சள் பிள்ளையால் பொட்டு வச்சுருந்தாலும் மறுபடியும் பொட்டு வைங்க. ஹரித்ரா குங்குமம் சமப்பையாமி, மஞ்சள் பிள்ளையார் மேலே சந்தன குங்குமம் வைங்க. அதாவது அவருக்கு வழிபாட்டுக்கு பொட்டு கொடுக்குறோம். ரைட்டாக எடுத்து ஒரு விரல பொட்டு வைக்கும்போது எந்த விரல் வைக்கணும், மோதிர விரலால் தான் வைக்கணும். யாரும் இந்த கையை மற்ற விரலை யூஸ் பண்ணக்கூடாது, ஒரே மோதிர விரல் தான். எதை சொன்னாலும் மோதிர விரல் தான் கைக்கு வரணும். மோதிர விரலில் குங்குமத்தை எடுத்து பொட்டு வச்சுருங்க பிள்ளையார் மேலே. ஹரித்ரா குங்குமம் சமப்பையாமி, புஷ்பை பூஜையாமி, புஷ்பத்தை எடுத்து சாத்துங்க. மங்கள புஷ்பம் சமப்பையாமி, அவருக்கு பூ கொடுக்குறோம். உதிரி பூ இருந்தாலும் உதிரி பூ சாத்திங்க. பிள்ளையார் பக்கத்தில் அப்படியே 2 பூ வைங்க. அதேமாதிரி மஞ்சள் பிள்ளையார் மேலே செம்பருத்தி பூ சொருகிறது, அருகம்புல் சொருகிறது, சொருகக்கூடாது எதையும். பக்கத்தில் மேலே சாத்தணும், பக்கத்தில் வைக்கணும், தவிர மேலே கொண்டு பிள்ளையார் மேலே வச்சு அழுத்தக்கூடாது. சரிங்களா? அருகம்புல் தான் அருகம்புல் சாத்திங்க. அருகம்புல் தான் சமப்பையாமி. ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம், பிள்ளையாருக்கு தூபம் வத்தி காமிக்க போகிறோம், நெய்வேத்தியம் பண்ண போகிறோம், சூடம் காமிக்க போகிறோம். இதுக்கு மணி அடிச்சுக்கணும் கூட. மணி இடது கையில் வச்சிங்க. அதாவது வலது கையில் கை மணி எடுத்து இடது கையில் மாற்றிக்கணும். வலது கையில் மணி எடுங்க, எடுத்து இடது கையில் வச்சிங்க. ரைட். இப்போ வத்தியை வலது கையில் எடுத்துங்க, சாப்பிட்ற கையில் வத்தி எடுத்துங்க, தூபம் காமிங்க பிள்ளையாருக்கு. அது மணி அடிச்சிங்க. ஓம் கணாந்த்வா கணபதிங் கவி கவினா போஸ்ரம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம், அப்படியே காமிங்க பிள்ளையாருக்கு. பிரம்மணாம் பிரம்மண ஷானஸ்பதே மகா கணபதம்பிகாஜரமஹ மகா கற்பூர மகா தூபமாக்கரா யாமிகே காமிச்சிட்டிங்களா? பக்கத்தில் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த வெத்தலை பாக்கு பழம் இருக்கு இல்லையா, அப்படியே நெவேத்தியம் பண்ணிங்க. நீர் மாற்றுறது அப்படி சொல்லுவீங்க இல்லையா, ஒரு 3 தரம் வலது பக்கமாக அப்படி தண்ணி நீர் விளாவுங்க. பிள்ளையாருக்கு நெவேத்தியம் பண்ணுங்க. கல்கண்டு இருந்தாலும் வச்சுக்கலாம், தேங்காய் பழம் இருந்தாலும் வச்சுக்கலாம். என்ன இருக்கோ நெவேத்தியத்துக்கு 2 பிள்ளையாருக்கு நெவேத்தியம் பண்ணுங்க, நீர் மாற்றுங்க.
தண்ணி எங்கே இருக்குது? எடுத்துங்க. அடுத்து அப்படி மணி அடிச்சிங்க, நீர் மாற்றுங்க. ஓம் பர் பட்சுஹா ஒரு 3 தடவை சுற்றுங்க. ஓம் பர் பட்சுஹா தசவரே கன்யம் பர்கோ தேவஸ்ய தீமகம் தீயோ யோனஹ பிரஜோதயாதே ஓங்கரிங் கதலி பலம் நெவதை யாமே தாம்பூல நெவதை யாமே. ரைட். 4 கண்டம் நெவதை யாபிகே. ரைட். இப்போ ஒரே ஒரு சூடத்தை எடுத்துங்க. எடுத்து கற்பூர வாலில் ஏற்றிக்கிட்டு சூடம் ஏற்றி அதே போல் இடது கையில் மணியை மாற்றிட்டு சூடம் காமிங்க பிள்ளையாருக்கு. தூப தீபம் நெய்வேத்தியம் சொல்கிறோம் இல்லையா? ரைட். மணி அடிச்சிங்க. அப்படியே கற்பூரம் காமிங்க பிள்ளையாருக்கு. ஓங்கரே மகா கணோதம்பிகாச்சரமஹம் கற்பூராஞ்சன் தர்சயாமி ஓங்கரே தத்புருஷாயுத்மஹ வக்ரதுண்டாய திமஹம் தன்னோ தந்தே பிரஜோதயாதே மகா கணோதம்பிகாச்சரமஹம் கற்பூராஞ்சரம் ஜோதிகி. கீழே வச்சுருங்க. அப்படியே கீழே தாம்பாளத்தை வச்சுட்டு ஒரு சுட்டு தண்ணி எடுத்து அப்படியே விடுங்க பிள்ளையார் முன்னாடி. ஓங்கரே மகா தவதம்பிகாச்சரம் கீழே வச்சுருங்க. தாம்பாளத்தை கீழே வச்சுட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, ஒரு சொட்டு தண்ணி எடுத்து பிள்ளையார் முன்னாடி விடுங்க. கற்பூர நீராஞ்சரம் சாப்பை யாபிகே. இப்போ பிள்ளையாரை வரவே வைத்தோம், அவருக்கு எல்லாம் குளிக்க சொன்னோம், பொட்டு வச்சோம், பூ சாத்தணும், தூப தீபம் நைவேத்தியம் அவருக்குள்ள மரியாதை எல்லாம் கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ விஐபி வீட்டுக்கு வந்தால் எப்படி எவ்வளோ மரியாதை பண்ணுறோமோ அதே போல் அவர் சாப்பிட சொல்லி தூப தீபம் நைவேத்தியம் பண்ணி அவருக்கு கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? பிரதட்சணம் பண்ணணும் அவரை, இல்லை நமஸ்காரம் பண்ணணும். இப்போ இங்கே நம்ம நமஸ்காரம் பண்ண வாய்ப்பு இல்லை. வீட்டில் இருந்தால் கீழே வந்து சாஷ்டாமங்க வந்து கும்பிடலாம். அதனால் அப்படியே கீழே மனசார அப்படியே கொஞ்சம் தலையை குனிஞ்சு பிரார்த்தனை பண்ணிங்க. ஓங்கரே மகா கணபதம்பிகாச்சரமஹ நமஸ்கார புத்திரான் சமப்பை யாபிகே. ரைட். 2 மறுபடியும் பூ எடுத்துங்க. ஏன்னா அப்போ சுத்த முடியாது பிள்ளையாரை நம்ம ஏஞ்சி. அதனால் 2 மஞ்சள் அரிசி கையில் எடுத்துங்க. மஞ்சள் அரிசி கையில் எடுத்துங்க. அப்படியே பிரார்த்தனை பண்ணிங்க. ஓங்கரே மகா கணபதம்பிகாச்சரமஹம் அக்ஷதாம் பிரதட்சணம் சமப்பை யாமி. மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுருங்க. மகா தவதம்பிகா சாப்பை யாபிகே. ரைட். இப்போ என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு வீட்டில் ஏதாவது தெரிஞ்ச பாட்டுலாம் இருந்ததுனா புக்கு இருந்ததுன்னா பிள்ளையார் ஸ்லோகம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாட்டு பாடலாம். இந்த கேப்பில் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு இப்போ பிள்ளையாரை வந்து என்ன பண்ண போகிறோம்? வழி அனுப்பி வைக்க போகிறோம். அப்படிங்கும்போது மறுபடியும் 2 மஞ்சள் அரிசி எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு மகா கணபதியும் யதா சன பிரதிஷ்டை யாமி பிள்ளையார் மேலே போட்டுருங்க. அந்த அக்ஷதையை யதா சன பிரதிஷ்டை யாபிகே. பிள்ளையாரை லைட்டாக அப்படி வடக்கு பக்கமாக நவுத்தி விடுங்க. நீங்கள் இருக்கிற பக்கத்துக்கு வடக்கு பக்கம். இப்போ நீங்கள் இது கிழக்கு பார்க்க இருக்கு இல்லையா, இது வடக்கு. பிள்ளையாரை இப்படி லைட்டாக நவுத்தி விடுங்க. யதா சன பிரதிஷ்டை யாபிகே. பிள்ளையாரை வடக்க நவுத்திட வேண்டியது. ஏன்னா இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? மகாலட்சுமியை நம்ம பூஜை பண்ண போகிறோம், அதாவது குத்து விளக்க. அதனால் இப்போ நீங்கள் லைட்டாக பண்ணிக்க வேண்டியது. ரைட். இப்போ மகாலட்சுமி இப்போ மீனிடம் உங்களுக்கு குத்து விளக்கு இருக்கும், இல்லைனா ஒரு விளக்கு இருக்கும். எந்த விளக்காக இருந்தாலும் இப்போ மகாலட்சுமி நினச்சிங்க. இல்லை உங்கள் இஷ்ட தெய்வமாக இருந்தால் காளியம்மன், மாரியம்மன், வேறு அம்பாள் ஏதாவது இருந்தால் கூட அங்காள பரமேஸ்வரி அப்படி இருந்தாலும் நினச்சிங்க. பாவாராயன் இருந்தாலும் நினச்சிங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் என்றைக்கு நான் வந்து என்ன பண்ணோம்? நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கணும். இஷ்ட தெய்வம், குலதெய்வம். குலதெய்வம் உங்களுக்கு அந்தந்த ஃபேமிலிக்கெல்லாம் தெரியும், எல்லாருக்குமே சொல்லி வச்சுருப்பாங்க. அடுத்தது இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம்னா நமக்கு பிடிச்ச தெய்வம். என்னன்னா குலதெய்வம் தூரத்தில் இருக்கும், எங்கேயாவது ஒரு ஊரில். சில ஊரில் பக்கத்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கும். ஒரு சில ஊரில் நம்ம கிராமத்தில் அடுத்த தெருவில் இருக்கும். ஒரு சில இதில் அடுத்த ஊரில் இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப தூரம் தள்ளி இருக்கும். அதனால் குலதெய்வத்தை நினச்சிக்க வேண்டியது. நம்ம இஷ்ட தெய்வங்கும் போது ஊரில் பிள்ளையார் இருக்கும், இல்லை மாரியம்மன் கோயில் இருக்கும், இல்லை காளியம்மன் கோயில் இருக்கும். இதெல்லாம் நமக்கு யாராவது ஒரு சாமி பிடிச்சிருக்கும். அதனால தான் அந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கும் டெய்லியுமே. பிள்ளையார், இஷ்ட தெய்வம், குலதெய்வம் நினைக்காம ஒரு நாளும் இருக்க முடியாது. அதனால் நம்ம அந்த 3 சாமியை நினச்சிட்டு தான் எந்த சாமியாக இருந்தாலும் பூஜை பண்ண போகிறோம். இதே போல் மறுபடியும் இந்த அக்ஷதை எடுத்துக்க வேண்டியது. நம்ம அக்ஷதை இருந்தாலும் சரி, இல்லை பூ இருந்தாலும் எடுத்துங்க. ஏன்னா இப்போ வந்து மகாலட்சுமிக்காக பூஜை பண்ண போகிறோம். இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை வீட்டில் முடிஞ்சால் சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இதே போல் 5 முகம் விளக்கு ஏற்றிட்டு இப்படியே தான் செய்ய வேண்டியது. ஒரு விக்னேஸ்வரர் பிள்ளையார் பிடிச்சிக்க வேண்டியது. பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த குத்து விளக்கு பூஜை பண்ணுறது இது வெள்ளிக்கிழமை செய்யுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லையா செய்ய முடியலையா ஞாயிற்றுக்கிழமை மாலையில் செய்யுங்க. இல்லை ஈவினிங்கில் மாலையில் உங்களால் சௌரியப்படுற நாளில் கூட உங்களால் வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் கூட செஞ்சுக்கலாம். அப்படி செய்யும்போது நம்மளுடைய குடும்பம் சுபிஷமாக இருக்குன்றது ஒரு நல்ல விஷயங்கள். அந்த இடத்துக்கு மறுபடியும் 5 தடவை பிள்ளையார் கொட்டிங்க. ஓம் 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 சுக்லாம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜாம் பிரசன்னவதரம் தியாயேது சர்வ விக்னோப சாந்தையே. அதே போல் இடது கையில் அரிசி வச்சுக்க வேண்டியது, வலது கையால் மூடிக்க வேண்டியது, வலது தொடையில் கையை வச்சுக்க வேண்டியது. அதே போல் உங்கள் பிரார்த்தனை, உங்கள் பேர் நட்சத்திரம் மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க, குடும்பத்து பேர் சொல்லிக்கங்க. என்ன பிரார்த்தனையோ கண்மூடி நீங்கள் மனசுக்குள்ளே அந்த 1 நிமிஷம் அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. ஓம் நமோ பாத்த சமஸ்த துரித ஜெயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரத்யர்த்தம் ததே பலகனம் ஆத்ய பிரமண திவ்யே பிராத்தே சிவதாவரகல்பே வைவட்சுத மன்மந்திரே அஷ்டாவிதம் சதுவிமே கலியுகே பிரதமே பாத்தே ஜம்புத் பூஜே பாரதவர்ஷே பரதகண்டோ மேரோஹோ தட்சிணே பார்ச்சவே சகாப்தே அஸ்மின்னே வர்த்தமானே விவாரிகே ஷஷ்டி சம்பத்ராணாம் மங்களகரமான குரோதி நாம சம்பஸ்ரே தக்ஷணாயினே ஹேமந்த்ரதோ தனுர்மாசே சுக்லபட்சே ஷஷ்டியாஜாம் புருஷநாட்சத்திர சமுக்தாஜாம்
பானுவார சமுக்தாஜாம் சுபநட்சத்திர சுபயோக சுபகரண ஏவகுண சகல விசேஷேண விசிஷ்டாயாம் அஸ்யாம் சுபதது அஸ்ய யஜமான்யः உங்கள் பேரெல்லாம் சொல்லிங்க. ஜெம்மநட்சத்திரம் ஜெம்மராதுஷ்யம் நாமநட்சத்திரம் நாமராதுஷ்யம் சக குடும்பானாம் க்ஷமதைரியம் வீரிய விஜயம் ஆஜுகு ஆரோக்கியம் கிருபாகடாஷு தத்தம் தனகனக வாகனவஸ்து கிருபாகடாஷு தத்தம் ஆயுள் அபிவித்தசு தத்தம் சரீர ரோக நிவார கிருபாகடாஷு தத்தம் சுமங்கலீனாம் தீர்க்க சுமங்கலி கிருபாகடாஷு தத்தம் மகாதவதம்பிகாஜ்ரம புத்திராணாம் புத்திராயாம் பௌத்ராணாம் பௌத்ராயாம் அதிசீக்கிரமே விவாகபல அனுகிராணாம் கிருபாகடாஷு தத்தம் புத்திராணாம் புத்திராயாம் பௌத்ராணாம் பௌத்ராயாம் அதிசீக்கிரமே புத்திர சந்தான அபிவித்தசு தத்தம் யாருக்கெல்லாம் சீக்கிரம் திருமணம் ஆகணுமோ யாருக்கெல்லாம் பேரனோ பேத்தியோ பொண்ணோ பையனோ பிறக்கணுமோ அவங்க மனசார வேண்டிங்க. மகாதவதம்பிகாஜ்ரமஹம் குடும்ப திஷ்டே குரு திஷ்டே உத்தியோக திஷ்டே வியாபார திஷ்டே சகல திஷ்யோஷவராசு தத்தம் மந்திர யந்திர சூன்ய சகல தோஷவராசு தத்தம். நம்மளுடைய குடும்பத்தில் செய்வனக கோளாறு இருந்துன்னா அதெல்லாம் வந்து சீக்கிரமாக போகணுன்றதான் மந்திர யந்திர சூன்ய தோஷ வரா சுத்தர்த்தம் ஆதித்யானாம் நவானாம் நவகிரக பீடாதிபதி சகல தோஷவரா சுத்தர்த்தம். என்னது நவகிரகங்கள் அவர் இல்லாமல் ஓரளவும் அசையாது. என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு பயிற்சி ஆகிட்டு இருக்கும். வருஷம் குரு பயிற்சி ஆகும், 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சனி பயிற்சி ஆகும். என்னான்னு கேட்டிங்கன்னா ஜாதகத்தை போனி என்ன சொல்லுவாங்க, சனி பயிற்சி சரியில்லை குரு பயிற்சி சரியில்லை அப்படின்னு ஏதாவது அது ஒரு கிரகம் 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதில் வேகமாக சுற்றக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன். ஒரு நட்சத்திரத்துக்கும் 2.25 நாள் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வருவார். 2.25 நாளில் ஒரு மாதத்தில் 30 அவர் சுற்றிடுவார். யார், சந்திரன். அவர் தான் வந்து வேகமாக சுற்றக்கூடிய கிரகங்கள். அதை விட்டுனா வருஷாந்திர கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். யார் யார், சூரியன் சுக்கிரன் குரு இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்லுவாங்க. இது நமக்கு தெரிஞ்செல்லாம் குரு பேச்சு தான் எல்லா டிவிலையும் சொல்லுவாங்க. நீ குரு பேச்சு ஆகும்போது அது மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறாரு, ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வராரு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதே போல் அவர்னா அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி சுற்றக்கூடிய கிரகங்கள். சூரியனை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. சூரியன் வந்து மாதாந்திர கிரகங்கள். மாதம் ஒரு ராசி ஒரு மாதம் ஒரு ராசி. இப்போ மேஷத்தில் இருக்கார் இல்லையா, சித்திரை மாதம்னா மேஷத்தில் இருப்பார், வைகாசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருப்பார் அப்படின்னு ஒரு மாதமாக அவர் போயிட்டுருப்பார். யார், சூரியன். அதுக்கப்புறம் இந்த சுக்கிரன் அப்படிங்கிற பார்த்தாலும் அவரும் போயிட்டு இருப்பார். இந்த குருலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகிறார். இதே போல் அது பொறுமையாக சுற்றக்கூடிய கிரகங்கள் யார் கேட்டால் சனீஸ்வரன். அவர் தான் 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசியில் இருப்பார். சொல்லுவாங்க உங்களுக்கு 7.5 சனி நடக்குது அப்படிம்பாங்க. முதல்ல 2 வருஷம், அடுத்தது 2.5 வருஷம், உங்கள் ராசி முடிஞ்சு போனாலுமே 2.5 வருஷம், மொத்தம் 7.5 வருஷம் உங்களை சுற்றி இருப்பார். அப்படிப்பட்ட கிரகங்களோட தோஷங்கள்லாம் விலகணும். ஏன்னா அவர் எது வேணால் நினைக்கட்டும் சனீஸ்வரன். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய நம்ம வணங்கக்கூடிய தெய்வம், நம்ம இஷ்ட தெய்வம் யார் குலதெய்வம் வாங்களோ அவங்களுடைய இந்த பலன்களை வந்து நம்ம கஷ்டத்தை வந்து குறைக்க முடியாது. யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கடவுள், நம்மளோட ஆத்மாத்த கடவுள் யாரோ குலதெய்வம் யாரோ அவங்கள பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரலாம். இல்லையா அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை தரலாம். ஏன்னா நம்ம மனப்பக்குவத்தை கொடுக்கணும் இல்லையா. இந்த கஷ்டம்லாம் வருது அப்படின்னா மனசால் அதை ஏற்றுக்கிட்டோன்னா இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு சாந்தமாக இருக்கும். அந்த கூடிய நிவர்த்தியெல்லாம் கொடுக்கறதுக்காக பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது அப்படிங்கிறதான் ஆதித்யானா நவனாம் நவகிரக பீடாதிபதி சகலதோஷம் வார அசுத்தர்த்தம் சொல்கிறோம். இதெல்லாம் செஞ்சு ஸ்ரீ மகாலட்சுமியா மகாதவதம்பிகாஜ மகாலட்சுமி மாவாக யாமி அந்த குத்து விளக்கெல்லாம் போட வேண்டியது. பாதத்தில் குத்து விளக்கு பாதத்தில் அந்த மஞ்சள் அரிசியை போட்டுருங்க. எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்களா, அந்த குத்து விளக்கு இல்லைன்னா அந்த விளக்கு பாதத்தில் போட்டுருங்க அந்த அரிசியை. ஓம் மகாலட்சுமி மாவாக யாமி. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த குத்து விளக்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கிறதா ஐதீகம். பொதுவாக அந்த குத்து விளக்கில் மேல் பாகத்தில் யார் இருக்கான்னா மகாலட்சுமி. அந்த 5 முகம் எரித விளக்கு, இந்த விளக்கில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த மகாலட்சுமி இருக்காங்க. இந்த விளக்கில் மேலே சென்ட்ரலில் இருக்கிறது யார் அப்படின்னா சரஸ்வதி. முப்பெருந்தேவியர் வந்து இருக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த குத்து விளக்கு தான். கீழே பாதம் இருக்கு இல்லையா, கீழே விளக்கு வைக்கிற பாதம், அதில் யார் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா துர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ துர்க்கை சரஸ்வதி மகாலட்சுமி 3 பேரும் எதில் இருக்காங்க கேட்டால் அந்த குத்து விளக்கில் இருக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் குத்து விளக்கு பூஜை பண்ணாவே 3 சாமிக்கு பூஜை பண்ணதாக ஐதீகம். அதே போல் அதை சேர்ந்து பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க கூட்டு பிரார்த்தனை சொல்லுவோம். ரொம்ப 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 விசேஷம்னா கேட்டால் கூட்டு பிரார்த்தனை. நீங்கள் வீட்டில் தனியாக பண்ணுறதுக்கும் இதே போல் ஊரில் ஆடி மாதம் தை மாதம்லாம் விளக்கு பூஜை பண்ணுவாங்க பாருங்கள். அதில் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணிங்கன்னா நீங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக கிடைச்சே தீரும். அப்படிங்கிறதுனால நம்ம குத்து விளக்கு ஆவானம் பண்ணியிருக்கோம். இப்போ இதே போல் தான் இப்போ மகாலட்சுமி அம்மா வந்துட்டாங்க, என்ன பண்ணோம் வாங்கன்னு சொல்லணும் இல்லையா. இப்போ மகாலட்சுமிக்காக மறுபடியும் 2 அரிசி எடுக்க வேண்டியது. எல்லோரும் கும்பிட்டுங்க, அரிசி எடுத்துங்கம்மா கும்பிட்டுங்க. ஓம் மகாலட்சுமியே போட்டி. இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் சிம்பிளாக எந்த மந்திரம், சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரகம்பிகே கௌரி நாராஜினி நமோஸ்துதே நாராஜினாஜ வித்மஹே விஷ்ணுபதி தீமகே தன்னோ மகாலட்சுமி பிரஜோதயாது. அந்த பாத்தில் போட்டுருங்க மகாலட்சுமியே போற்றி. இப்போ மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ பழையபடி என்ன சொன்னோம், அந்த பழைய மெத்தட் தான். எப்படி பூஜை பண்ணோம், என்ன செய்யணும், அடுத்தது மகாலட்சுமிக்கு உட்கார சொல்லிட்டு ஆசனம் கொடுக்கணும்.
அதனால் தண்ணி எடுத்துங்க, ஒரு தண்ணி எடுத்து அந்த பாதத்தில் விடுங்க. விளக்கு பாதத்தில் ஒரு சொட்டு தண்ணி விடுங்க. ஓம் மகாலட்சுமி ஆசமனம் சமர்ப்பயாமி. இப்போ மகாலட்சுமியை உட்கார வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? மகாலட்சுமிக்கு அர்க்கியம் கொடுக்கணும். கால அலம்பரத்துக்கு தண்ணி கொடுக்கணும். அந்த தண்ணி எடுத்து ஒரு சொட்டு தண்ணியை விளக்குக்கு முன்னாடி விடுங்க. வெளியில் கீழே பாத்தியம் சமர்ப்பயாமி. குடிக்கிற தண்ணி கொடுக்கணும் அம்பாளுக்கு. அதனால் மறுபடியும் ஒரு தண்ணி எடுத்து முன்னாடி விடுங்க. அர்க்கியம் சமர்ப்பயாமி. ஒரு சொட்டு தண்ணி எடுத்து விளக்குக்கு முன்னாடி விட்டுருங்க. ரைட், தண்ணியை குடிச்சாச்சு. அம்பாலை குளிக்க சொல்லணும். ஸ்நானம் சமர்ப்பயாமி. ஒருத்தர் மறுபடியும் தண்ணி எடுத்து போட்டுங்க. ஸ்நானம் சமர்ப்பயாமி. மறுபடியும் அட்சதை எடுத்துக்க வேண்டியது. அம்பாளுக்கு புடவை கொடுக்கணும். அட்சதான் வஸ்திராத்தம் சமர்ப்பயாமி. பாதத்துக்கு மேலே போடுங்க. இவ்வளோ தூரம் கீழே கூட்டுறீங்க தண்ணி, இப்போ மேலே செய்யணும். அந்த பாதத்து மேலே கீழே அங்கே அரிசி போடுங்க. அட்சதான் வஸ்திராத்தம், அதாவது அம்பாளுக்கு வந்து புடவை கொடுக்குறதா ஐதீகம். அந்த அஸ்திரான் வஸ்திராத்தம் சமர்ப்பயாமி பாதத்தில் போட்டிங்களா? ரைட். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பூனல் கிடையாது, அதனால் பொட்டு குங்குமம் தான். அதனால் ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. அம்பாளுக்கு உங்களால் மேலே விளக்கு மேலே சென்டரில் கீழே ஒரு பொட்டு வச்சுருங்க. வச்சுருப்பீங்க, இருந்தாலும் ஒரு பாவனையாக மேலே ஒரு பொட்டு, சென்டரில் ஒரு பொட்டு, கீழே ஒரு பொட்டு, அப்படியே ஒரு பொட்டு குங்குமத்தினால வச்சுருங்க. ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. அடுத்தது அம்பாளுக்கு பூ கொடுக்க போகிறோம், புஷ்பம். அதனால் கட்டின புஷ்பம் தான் வைங்க, இல்லை உதிரி பூ இருந்தால் அடுத்த பாத்தில் ஒன்று வச்சுருங்க. எப்போதுமே விளக்குக்கு மேலே பூ வைக்காதீங்க, என்ன பாருங்கள் கருகுது பாருங்கள். அதுதான் சொல்கிறது. எப்போதும் தண்டில் கட்டுங்க. அம்பாளுக்கு போகிறோம் மேலே கொண்டு போய் எல்லாம் வச்சிங்கன்னா ஒரு சில விளக்கில் தாங்கும், ஒரு சில அந்த அம்மா ஃபுல்லாக பிடிச்சி எரிஞ்சு போயிடும். எங்கே போனாலும் சொல்கிறது பூ வைன்னு சொன்னாவே தண்டில் வந்து பூ சுற்றி கட்டி விட்ருங்க. மேலே கொண்டு வைக்காதீங்க. புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. ரைட். அதுக்கப்புறம் அம்பாள் பூ கொடுத்தாச்சு இல்லையா? அடுத்து என்ன பண்ணோம்? அவங்கள தூப தீப நைவேத்தியம் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறோம்? தூபம் பண்ணுறோம், பத்தியால் காமிக்க போகிறோம். அடுத்துக்கு மணி அடிச்சுக்கணும். எதை சொன்னால் மணி அடிச்சுக்கணும். இதுக்கு ஓங்கரே மகாலட்சுமிபிகாஜ நமஹ தூபமாக்ராயாமிஹி தோசே தர்வ தர்மந்திராம்சே மகாலட்சுமிபிகாஜ நமஹ தூபமாக்ராயாமிஹி. பண்ணியாச்சா? வத்தியை கீழே வச்சுருங்க. இப்போ அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண போகிறோம். தமிழில் ஒரு 108 போற்றி, நிறையா கிடையாது, ஒரு 108 போற்றி அம்பாளுக்கு அர்ச்சனையாக பண்ணிக்கும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணிக்கலாம். பத்தியெல்லாம் கீழே வச்சுருங்க. உதிரி பூந்தா உதிரி பொறுத்துங்க, குங்குமம் தான் குங்குமம் வச்சுங்க. என்ன உங்கள் கையில் இருக்கோ எடுத்து இங்கே பாருங்க. மோதிர விரல் கட்டை விரல் 2ல் மட்டும்தான் எடுக்கணும். பூவாக இருந்தாலும் குங்குமமாக இருந்தாலும் 2 விரல் எடுங்க. விளக்குக்கு மேலே சென்டரில் காமிச்சு பாத்திரம் அப்படி போட வேண்டியதான். பொறுமையாக செய்யுங்க. 108 போற்றி சொல்ல போகிறேன், அதை அப்படியே பண்ணிக்க வேண்டியதுதான். திருவிளக்கு போற்றி. ஓம் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவாய் போற்றே. மேலே காமிங்க, சென்டரில் காமி, கீழே போட்டுருங்க. போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றே. முட்டறிவு ஒளியாய் விழுந்தாய் போற்றே. மூவுலகும் நிறைந்திருந்தாய் போற்றே. வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றே. இயற்கையாய் அறிவொளி ஆனாய் போற்றே. ஈரேழு உலகம் ஈன்றாய் போற்றே. பிறர் வேகமாக பெரியோய் போற்றே. ஓம் பேரின்ப பொருளாய் பொருந்தாய் போற்றே. ஓம் பேரர் கடலாம் பொருளே போற்றே. ஓம் முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றே. ஓம் மூலகம் தொழு மூத்தாய் போற்றே. ஓம் அளவில்லா செல்வம் தருவாய் போற்றே. ஓம் ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றே. ஓம் உணவும் பொருளாய் உள்ளாய் போற்றே. ஓம் இருள் கெடுத்து இன்பருள் எந்தாய் போற்றே. ஓம் மங்கள நாயகி மாமினியே போற்றே. ஓம் வளமை நல்கும் வள்ளியே போற்றே. ஓம் அறவலர் நாயகி அம்மையே போற்றே. ஓம் மின் ஒளி அம்மையாம் விளக்கே போற்றே. இப்போ நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லி போடுங்கம்மா. ஓம் சிவாய நமக. ஒரு பூ போடுங்க, சொல்லுங்க. ஓம் சிவாய நமக. ஓம் சிவசக்தியே நமக. ஓம் இச்சா சக்தியே நமக. ஓம் கிரியா சக்தியே நமக. ஓம் ஸ்வர்ண ஸ்வரூபியே நமக. ஓம் ஜோதி லக்ஷ்மியே நமக. ஓம் தீப லக்ஷ்மியே நமக. ஓம் மகாலட்சுமியே நமக. ஓம் தனலக்ஷ்மியே நமக. ஓம் தானியலக்ஷ்மியே நமக. ஓம் தைரியலக்ஷ்மியே நமக. ஓம் வீரலக்ஷ்மியே நமக. ஓம் விஜயலக்ஷ்மியே நமக. ஓம் வித்யாலக்ஷ்மியே நமக. ஓம் ஜெயலக்ஷ்மியே நமக. ஓம் வரலக்ஷ்மியே நமக. ஓம் கஜலக்ஷ்மியே நமக.
ஓம் காமவல்லியே நமः. ஓம் காமாட்சி சந்திரியே நமः. ஓம் சுபலக்ஷ்மியே நமः. ஓம் ராஜலக்ஷ்மியே நமः. ஓம் கிரகலக்ஷ்மியே நமः. ஓம் சித்தலக்ஷ்மியே நமः. ஓம் சீதாலக்ஷ்மியே நமः. ஓம் திரிபுரலக்ஷ்மியே நமः. ஓம் சர்வமங்கலகாரிணியே நமः. ஓம் சர்வதுக்க நிவாரணியே நமः. ஓம் சர்வாங்க சுந்தரியே நமः. ஓம் சௌபாக்கிய லக்ஷ்மியே நமः. ஓம் நவகிரக தாயினே நமः. ஓம் அண்டர் நாயகியே நமः. ஓம் அலங்கார நாயகியே நமः. ஓம் ஆனந்த சொர்பியே நமः. ஓம் அகிலாண்ட நாயகியே நமः. ஓம் பிரம்மாண்ட நாயகியே நமः. ஓம் மகாலட்சுமியே நமோ நமः. அவ்வளோதாம்மா. இதே போல் சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சதை இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்லேயே இருக்கும், ஆன்லைனில் யூடியூப்பில் இருக்கும். இதே போல் உங்களுக்கு தெரிஞ்சதை இல்லை மகாலட்சுமியை, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, சரஸ்வதி, உங்களுக்கு அம்பாள் தெரிஞ்ச பேர்லாம் போதும் நினச்சிக்கிட்டு ஒரு 2 பூவினால் பாதத்தில் குங்குமம் தான் குங்குமத்தினால இல்லை பாதத்தில் பூவினால் அர்ச்சனை பண்ணிக்க வேண்டியது. இவ்வளோ தான். இப்போ அம்பாளுக்கு தூபம் பண்ணியாச்சு, அவங்கள வந்து புகழ்ந்து அர்ச்சனை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நெய்வேத்தியம் பண்ண போகிறோம். தேங்காய் பழம் உடச்சி வச்சுருக்காங்களா, அதில் தண்ணி எடுத்து நீர் மாற்றுங்க. 3 தான் நீர் விழாங்க. மணி அடிச்சிங்க கையில். ஓம் பௌர்பாட்சுஹா தசவரேஹண்யம் வர்கோ தேவஸ்யதிமக தீய யோனஹ பிரச்சோதயாதே நாளீகண்டம் கதலீபலம் தாம்பூலம் மகாதௌ கல்கண்ட ரசகண்டம் மகாதௌதம் சாப்பையாமிகே. அப்படி வச்சுங்க. ஓங்கரே பானாஷோகா ஒரு 6 தரம் தண்ணி எடுத்து அந்த பொருளை தேங்காய் உடச்சி வச்சுருக்காங்களா அங்கேயும் மேலேயும் கொண்டு ஒரு 6 தரம் தண்ணி விடுங்க. அப்படி ஒரு 6 தரம் தண்ணி எடுத்து தேங்காய் வைக்கும் தேங்காய் பழத்தை காமிச்சு அந்த சாமி மீனடி காமிச்சு ஒரு அர்க்கியம் விடுங்க. ஓங்கரே பானாஷோகா ஓங்கரே அபனாஷோகா ஓங்கர அபனாயஸ்வஹ ஓங்கரே உதனாயஸ்வஹ ஓங்கரே சுதனாயஸ்வஹ ஓம் பிரம்மணேஸ்வஹ ஒரு 6 தரம் ஜலம் விட்டிங்கன்னா போகிறோம். டேச்சா. இப்போ கற்பூரம் காமிக்க போகிறோம். சூடம் ஏற்றிங்க. மறுபடியும் சூடத்தை ஏற்றிங்க. சூடத்தை வந்து கை விளக்கெலாம் ஏற்றணும், குத்து விளக்கில் ஏற்றக்கூடாது. கை விளக்கில் ஏற்றி சூடம் காமிங்க. மணி அடிச்சிங்க. ஓம் மகா தௌதம்பிகாஜரமா கை மணி அடிச்சிங்க. கற்பூரம் ஏற்றிங்க. எல்லோரும் சூடம் ஏற்றிங்க. அப்படியே காமிங்க. ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சிவே ஷவாத சாதகே சரண்யே திரகம்பிகே கௌரி நகராஜமோஸ்துதே ஓங்கரே காத்யாஜினாஜ் வித்மஹே கன்னிகுமாரி திமஹே தன்னோ தேவி பிரச்சோதயாதே ஓங்கரே நகராஜனாஜ் வித்மஹே விஷ்ணுபதி திமஹே தன்னோ மகாலட்சுமி பிரச்சோதயாதே ஓங்கரே ஸ்ரீ வக்தவாஜ் வித்மஹே விருஞ்சமணி சதிமஹே தன்னோ வாணி பிரச்சோதயாதே ஓங்கரே தத்புருஷாத்மஹே மகாதவஸ்ய திமஹே தன்னோ ருத்ர பிரச்சோதயாதே. அப்படி கீழே வச்சுருங்க. ஒரு சொட்டு தண்ணி விடுங்க. வச்சுட்டு ஒரு சொட்டு தண்ணி அப்படி அந்த கற்பூரம் காமிச்சிங்களா சுற்றி ஒருத்தரும் அர்க்கியம் விடுங்க. ஓங்கரே மகாலட்சுமி பிகாஜ கற்பூர நிராஞ்சனம் தசையாபிகே சமப்பயாபிகே. கீழே வச்சுட்டிங்களா? மறுபடியும் இது வரைக்கும் அம்பாளுக்கு என்ன பண்ணோம்? தூப நெய்வேத்தியம் சாப்பிட சொல்லியாச்சு, அவங்களுக்கு கற்பூரம் காமிச்சு மரியாதை பண்ணியாச்சு. இப்போ 2 புஷ்பத்தை எடுத்துங்க, மனசார பிரார்த்தனை பண்ணிங்க. ஓங்கரே மேபாம் புஷ்பம் வேதாம் புஷ்பவான் பஜவான் பசுமான் பவதே சந்திரமபாம் புஷ்பம் புஷ்பவான் பஜவான் பசுமான் பதே மந்திரோத்த வேதோர்த்த பத்திர புஷ்பம் மகாபூஜான் சாப்பையாபிகே. அப்படியே பாத்தில் போட வேண்டியது புஷ்பத்தை. ரைட். அப்படியே எல்லாமே பிரார்த்தனை பண்ணிங்க. நமக்கு தெரிஞ்ச ஏதாவது நம்ம மூல மந்திரமோ இல்லை தமிழ் மந்திரமோ அம்பாளுக்குரியதை அப்படியே சொல்லி பிரார்த்தனை பண்ணி வேண்டியது. மறுபடியும் எல்லோரும் புஷ்பம் கையில் எடுத்துங்க. சொல்கிறத அப்படியே திரும்பி சொல்லுங்கள். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வராத நட்பும் குன்றாத வளமையும் கன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமோ தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் ஓர் தடைகள் வராத கொடையும் தலையாத நிதியமும்
கோணாத கோலும் ஒரு வழி இல்லாத பாதம் என்பே மகாதவதம்பிகாஜ அஷ்டோத்திர பத்திரஷ பூஜா சமப்பை பாத்தில் போட்டுருங்க. மகாதவதம்பிகாஜ பத்திரஷ பூஜா சமப்பையாமி. இது வரைக்கும் அம்பாளுக்கு பிடித்தமான இதே போல் உங்களுக்கு தெரிஞ்சதை உங்களை என்ன மூலம் வந்து சொல்லுமோ அம்பாளை நினச்சிட்டு பிரார்த்தனை பண்ணி பாத்தில் போட வேண்டியது. போட்டுட்டு இப்போ எல்லாரும் உலகம் க்ஷேமமாக இருக்கணும், எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்ணிங்க. வான்முகில் வளாது பெய்து பலி பலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேலுமெல்க மேன்மைகோள் செய்வனேதே விலங்குகள்லாம் உலகெல்லாம் தென்னாடு சிவனே போற்று எந்நாட்டவக்கும் இறைவா போற்று போற்று. எல்லாரும் நம்ம ஊர், நம்ம குடும்பம், நம்மளுடைய உலகம் எல்லாருமே க்ஷேமமாக இருக்கணும், ஆட்சியாளர்கள் நடுநிலை தவறாமல் இருக்கணும், எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது. இதெல்லாம் சொல்லி அந்த பாத்தில் போட்டுட்டு அம்பாலை பிரதர்ஷனம் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ ஒரு தடவை என்ன பண்ணுறங்க, மறுபடியும் ஒரு அட்சதை எடுத்து பாத்தில் போட்ட வேண்டியது. அட்சதான் மகாதவதபிகாஜ அப்படியே கீழே பாத்தில் போட்டுருங்க. அட்சதா பிரதர்ஷனம் சாப்பை யாமி. அம்பாலை சுற்றி வந்ததா ஐதீகம் அப்படிங்கிற முடிவு இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். குருக்கள் ஐயா வந்து நமக்கு பூஜை பற்றியான விஷயங்களை சொன்னாங்க. நிறைய விஷயங்களை கேட்டோம், ஆனால் ஞாபகம் இருக்குமா நமக்கு அப்படின்னா மறந்துடும். கேட்கும்போது ரொம்ப லகுவான எளிமையாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்லோகங்களை ஐயா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நித்திய பூஜை எவ்வளோ ஒரு அற்புதமானது. பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுறதுல ஆரம்பித்து எல்லாத்துக்கும் நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. சரி, நான் சொல்லி முடிச்சிடறேன். இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம் இன்னும் கற்றுக்கணும் ஆர்வம் இருக்கிறவங்களுக்காக தான் பூஜ்ய சுவாமிகளால் ஏற்படுத்தப்பட்டது ஹிந்து தர்ம ஞானம் அப்படின்னு. ஒரு பூஜையை எப்படி செய்யணும், என்னென்ன சின்ன சின்ன ஸ்லோகங்களை நம்ம கற்றுக்கிட்டு செய்யலாம், வீட்டில் எப்படி செய்யலாங்கிறதுக்காக பூஜ்ய சுவாமிகள் ஹிந்து தர்ம ஞானம் அப்படிங்கிற புத்தகம் கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயம் சொன்னாங்க. மொமோ பாப்தன்னு சொல்லிட்டு எந்த தேசத்தில் இருக்கும், எந்த பகுதியில் இருக்கும், எங்கே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி என்ன நம்ம சொல்லணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த ஹிந்து கால கணிதம் அப்படின்னா என்னங்கிறது வரைக்கும் நம்ம புத்தகத்தில் இருக்குது. நமக்கு இந்த கேப்பு கிடைக்கும் போது போய் ஒரு பிரட்டி பாருங்கள். சேராதவர்கள் அந்த குழு அந்த அமைப்பில் சேர்ந்துக்கணும். சரிங்களா? ஆமாம், இப்போ நம்ம இதுக்கு வந்திருக்காரு, அம்பாலை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம், வழி அனுப்பி வைக்கணும் இல்லையா? வழி அனுப்பிச்சு தான் நம்ம எழுந்துக்க முடியும். அதனால் மறுபடியும் மஞ்சள் அரிசி எடுத்துங்க. அந்த விளக்கு பாத்தில் யதாஸ்தானம் மகாலட்சுமியை யதாசனம் சமப்பை யாமி, அம்மா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாதத்தில் அரிசியோ பூவோ போடுங்க. ஓங்கிரே மகாலட்சுமி பிகாஜ யதாசன பிரதிஷ்டை யாமி சொல்லிவிட்டு அந்த விளக்கை லைட்டாக வடக்கை பார்த்து நவுத்தி வைங்க. அப்படியே ஒரு அசை சேர்த்து வைங்க. விளக்கு அப்படியே கையினால் வலது கையால் ஒரு அசை ரைட் அப்படியே விளக்க நவுத்தி விடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சௌரியம் போல் அடுத்த நிகழ்ச்சியெலாம் இருக்குது. முடிஞ்ச உடனே அப்புறம் ஏஞ்சி அதை ஒரு பெருசு பண்ணிக்கலாம் விளக்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு எண்ணெய் இல்லாமல் எரியுது அப்படின்னா ஒரு முகம் ஏற்றிங்க, ஒரு பூனால் பெருசு பண்ணிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம். எல்லாம் புரிஞ்சுதாம்மா? நம்ம ஈஸியாக செய்ய வேண்டியது வீட்டில் 5 வேலை தான். சாமி படத்தில் பழைய பூ எடுத்துகிட்டு பொட்டு வைக்க வேண்டியது, தூபம் பத்தி காமிக்க வேண்டியது, விளக்கேற்ற வேண்டியது, கற்பூரம் காட்ட வேண்டியது, நைவேத்தியம் பண்ண வேண்டியது. இதை மட்டும் டெய்லி செய்யுங்க. ஆனால் அது ஆத்மாத்மா செய்யணும். இறைவன் எழுத்தாப்புல இருக்கிறார், வீட்டில் மினிஸ்டர் இருக்கான்னு நினச்சிட்டு நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்குரிய பலன் கிடைக்குன்றது சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.